புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் புதுச்சேரி பாஜகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. பாஜகவை சேர்ந்த 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியினை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்களுக்கு பதிலாக புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக 3 பேர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். இதேபோல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தனது அமைச்சர் பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ஆதரவாளர்கள் பாஜக தலைமையினை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இதுபோன்ற சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் ஆதி திராவிடர்களுக்கு இடம் இல்லாதது கடும் விமர்சனத்தை உள்ளாக்கி உள்ளது. இந்நிலையில் அதிருப்தி கோஷ்டியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் ஆதி திராவிடர் நலத்துறை தனக்கு வேண்டாம் என கூறி ஜான்குமார் மறுத்து வருவதாகவும், இதற்கிடையே புதிய அமைச்சர் நியமனம் இலாகா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினர். இதில் சாய் ஜே சரவணகுமார் வைத்திருந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறைக்கு பதிலாக வேறு துறைகளை ஒதுக்கும்படி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கூறினர். ஆனால் இதனை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்காமல், ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட துறைகளையே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் இலாகாவை மாற்றி அமைப்பது எங்களது கட்சிகளுக்குள் சில பிரச்சனைகளை எழுப்பும் என மறுத்துவிட்டார். முதலமைச்சரை சமாதானம் செய்து ஜான்குமாருக்கு வேறு இலாகாவை ஒதுக்குவது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி அரசியலில் தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை நீடித்து வருகிறது.